ஓம் வாகர்த்தாய சம்பிருத்தௌ வாகர்த்த பிரதிபத்தையே ஜெகத பிதரௌ வந்தே பார்வதி பரமேஸ்வரௌ. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடி இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான குரோதி வருஷம் ஆடி மாதம் 23ஆம் நாள் 8/8/2024 வியாழக்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் பெற்று இறையருளும் குருவருளும் பூர்ணமாக நிறைந்து வாழ்வில் எல்லா விதமான சிறப்புகளும் பெறுகின்ற வகையிலே இன்று குருவாரம் என்கின்ற வியாழக்கிழமை நாம் ஆசாரசீரராக ஆலயங்கள் சென்று நவக்கிரகங்களுக்குள்ளே குபேர திசையாகிய வடதிசை நோக்கி அமர்ந்திருக்கின்ற வியாழ பகவான், சிவனாலயங்களிலே தெற்கு நோக்கி அமர்ந்திருக்கின்ற தட்சிணாமூர்த்தி எல்லாம் மஞ்சள் மலர்களாலே அர்ச்சனை செய்து மலர் மாலை கட்டி கொடுத்து வழிபாடுகள் செய்து கொண்டல் கடல் நிவேதனம் செய்து இவ்வாறு பிரார்த்தனைகள் செய்கின்ற பொழுதிலும் எல்லா விதமான சிறப்புகளும் கிடைக்கக்கூடியது. அத்தோடு இன்றைய தினம் இந்த நாக சதுர்த்தி விரதம். பொதுவாக இந்த நாக தோஷம் உள்ளவர்கள், புத்திர தோஷம் உள்ளவர்கள், காலசர்ப்ப தோஷம் உள்ளவர்கள் இவர்களெல்லாம் இந்த தினத்திலே விரதமாக இருந்து இந்த நாக பூஜை வழிபாடுகள் செய்வது, நாகங்களுக்கு பால் அபிஷேகம் செய்வது போன்றவையெல்லாம் செய்கின்ற பொழுது ஒரு சிறப்பு. பொதுவாக இது ஆலயங்களிலே இந்த நாகதம்பிரான் இருக்கிற பொழுது அந்த நாகராஜாவுக்கு பாலபிஷேகம் செய்து வழிபாடு செய்யலாம். அவ்வாறு முடியாத பொழுதிலும் இந்த நாக சதுர்த்தியிலே விரதகமாயிருந்து வீட்டிலே ஒரு தாம்பாளத்திலே பச்சை அரிசி பரப்பி அதை மஞ்சள் மாவினாலே நாகம் வரைந்து பிரார்த்தனை செய்து வழிபாடு செய்கின்ற ஒரு சிறப்பும் அமைந்திருக்கின்ற வகையிலே இவ்வாறு இந்த நாக சதுர்த்தி விரத அனுஷ்டானமும் பல இடங்களிலே வெற்றியும் செய்து கொள்வார்கள். நாளைய தினம் நல்லூர் கந்தப்பெருமானுடைய பெரும் உற்சவம் ஆரம்பமாக இருக்கின்றது. இன்றைய தினம் பைரவர் பூஜை வழிபாடுகள், சாந்தி வழிபாடுகள் சிறப்பாக நடைபெற திருவிழா கூட்டியிருக்கின்றது. இலங்கை திருநாட்டிலே புகழ்பூத்த ஆலயங்களிலே ஒன்றாக உலகளாவிய ரீதியிலே பரவலாக பேசப்படுகின்ற நல்லை கந்தனுடைய ஆலயம். இந்த கந்தப்பெருமான் நமக்கெல்லாம் சொந்த பெருமான் என்கின்ற வகையிலே முருகப்பெருமானுடைய இந்த பெரும் திருவிழா, பெரும் மகோத்சவம் நாளைய தினம் கொடியேற்றத்தோடு ஆரம்பமாக இருக்கின்றது. உலகளாவிய ரீதியிலே பிரபல்யமாக பேசப்படுகின்ற ஆலயங்களில் ஒன்றாக திகழ்வது இலங்கை திருநாட்டின் நல்லூர் கந்தப்பெருமானுடைய ஆலயம். நாளைய தினம் நடைபெறுகின்ற நல்லை கந்தனுடைய மகோத்சவத்திலே பல்லாயிரக்கணக்கான அடியவர்கள் பல ஊர்களிலிருந்தும் பல தேசங்களிலிருந்தும் பல நாடுகளிலிருந்தும் கூட வந்து வழிபாடு செய்கின்ற சிறப்போடு கூடியதாகிய நல்லைக்கந்தனுடைய உற்சவத்தில் நாமும் கலந்து இறையருளையெல்லாம் பூரணமாக பெறுவதோடு நாளைய தினம் இந்த கருட பஞ்சமி என்கின்ற விரத அனுஷ்டானம் செய்யப்பட இருக்கின்றது. இவ்வாறு இந்த வழிபாடுகளில் நாமும் கலந்து இறையருளையும் பூரணமாக பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் நல்லாசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களானி சந்து. சுபம்.
இறையேசுவில் என் அன்பு நெஞ்சங்களே, கிறிஸ்தவ நற்சிந்தனை வேளையில் உங்களை சந்திப்பதிலே பெரும் மகிழ்வு கொள்கின்றேன். பணமா பாசமா என்ற இந்த கேள்விக்கு இயேசு அழகான பதில் வழங்குகின்றார். இவ்வுலக செல்வங்களை கொண்டு உங்களுக்கு நண்பர்களை சேகரித்து கொள்ளுங்கள் என்று கூறுகின்றார். அதாவது எங்களுடைய வாழ்வில் ஒவ்வொரு நாளும் நாங்கள் வாழ்வதற்கும் இயங்குவதற்கும், எங்களிலே தங்கி இருக்கின்றவர்களை பாதுகாப்பதற்கும், அவர்களுடைய வளர்ச்சியிலே அக்கறை கொள்வதற்கும் எங்களுக்கு பணம் தேவை. அதனால் நாங்கள் பணத்தை தேடுகின்றோம், சம்பாதிக்கின்றோம், உழைக்கின்றோம். பணத்தை நாங்கள் இன்னும் பெருக்க விரும்புகின்றோம். செல்வம் கொண்டவர்களாக, வளம் பொருந்தியவர்களாக வாழ வேண்டும் என்று விரும்புகின்றோம். ஆனால் இந்த உழைப்பின் இந்த பயணத்திலே நாங்கள் மனிதர்களை மதிப்பதற்கும், அவர்களோடு அனுசரித்து செல்வதற்கும், அவர்களுக்கு முன்னுரிமை கொடுப்பதற்கும், பாசத்திற்கும் அன்புக்கும் முன்னுரிமை கொடுப்பதற்கு நாங்கள் மறந்து விடுகின்றோம். ஏன் மறுத்தும் விடுகின்றோம். மற்றவர்களை வெறுத்தாலும் எனக்கு லாபம் வந்தால் போதும் என்ற அந்த சுயநலத்தோடும் நேர்மையற்ற தனத்தோடும் நாங்கள் வாழ முயற்சிக்கின்றோம். இயேசு கூறுகின்றார், இவ்வுலக செல்வங்களை கொண்டு நீங்கள் நண்பர்களை தெரிவு செய்யுங்கள், சேகரித்து கொள்ளுங்கள். இந்த நண்பர்கள், அன்பர்கள் யார்? எங்களோடு கூடவே வாழுகின்றவர்களாக இருக்கலாம். ஆனால் அதே வேளையிலே நாங்கள் வியாபாரத்திலே அல்லது கொடுக்கல் வாங்கல்களிலே நாங்கள் ஈடுபடுகின்ற பொழுது மனிதர்களை மதிப்பதை விடுத்து லாபத்தை, வருவாயை, பணத்தை பெருக்க வேண்டும் என்று விரும்புகின்றோம். அதனால் அவர்களை அவமதிக்கின்றோம், அவர்களை ஏமாற்றுகின்றோம். அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய ஊதியத்தை கொடுக்காமல் நாங்கள் அநீதமான முறையிலே அவர்களை நடத்துகின்றோம். அவர்களை நாங்கள் பயன்படுத்துகின்றோம். அவர்களை நாங்கள் பயன்படுத்துவது என்று சொன்னால் மற்றவருடைய உழைப்பை, அவருடைய சேவையை பெறுவது மட்டுமல்ல, நாங்கள் அவர்களை வாழ வைப்பதற்கு மறுத்து விடுகின்றோம். உண்மையான மனிதர்களாக நாங்கள் இருக்க வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் அவர்களிடமிருந்து பெற்றுக்கொள்வது மட்டுமல்ல, லாபத்தை சேகரிப்பது மட்டுமல்ல, அவர்களுடைய வாழ்விலும் நாங்கள் ஒளியேற்றுவதற்கு முன்னெடுத்து வைக்க வேண்டும். பிறரன்பு பணியிலே நாங்கள் ஈடுபட வேண்டும். ஏதோ எங்களுடைய வருவாயிலே ஒரு பகுதியை நாங்கள் ஏழைகளுக்கு, அனாதைகளுக்கு, இல்லாதவர்களுக்கு, துன்புறுகின்றவர்களுக்கு, தேவையோடு இருக்கின்றவர்களுக்கு நாங்கள் கொடுக்க முடியும் என்று சொன்னால் எங்களுடைய வாழ்வு இன்னும் மறுமலர்ச்சி கொண்டதாக, அது வளமை பொருந்தியதாக வாழும். பணத்தையும் செல்வத்தையும் கொண்டு எங்களுடைய ஆளுமையை, எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் நிர்ணயிக்க முடியாது. பணம் தேவை, ஆனால் பணத்திலும் பார்க்க பண்பு அவசியமாக இருக்கின்றது, அன்பு அவசியமாக இருக்கின்றது, பாசம் அவசியமாக இருக்கின்றது. பிறருக்கு நாங்கள் உதவி செய்வதனாலே வருகின்ற மனநிறைவும் மகிழ்ச்சியும் மிகவும் பெரிதாக இருக்கும். அதனாலே கிறிஸ்து கூறுகின்றார், செல்வத்தை கொண்டு நீங்கள் நண்பர்களை, அன்பர்களை சேகரித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி. இந்த நாளிலே எங்களுடைய கொடுக்கல் வாங்கல், எங்களுடைய உறவுகளை நாங்கள் ஆராய்ந்து பார்ப்போம். எவ்வளவு தூரம் நாங்கள் அவர்களுடைய மாண்பை மதித்து அவர்களை அன்பு செய்கின்றோம். அதனால் நாங்கள் பெரும் செல்வத்தை பெருக்கிக் கொள்ளுகின்றோம். அதனால் வருகின்ற நன்மைத்தனமும் மகிழ்ச்சியும் எங்களுடைய உள்ளங்களிலே நிறைவாக கிடைக்க வேண்டும் என்று இந்த நாளிலே ஆண்டவரை பார்த்து மன்றாடுவோமாக. ஆமென். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மாயின் அம்மா பாத். அன்புள்ள நேயர்களே, இன்றைய காலை பொழுதிலே உங்களை சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். நாம் எப்பொழுதும்
நமது நாவுகளை பேணி நடக்கின்றவர்களாக நாம் இருக்க வேண்டும். பிறரை பற்றி நாம் புறம் பேசுகின்றவர்களாக ஒருபோதும் நாம் இருக்கக்கூடாது. அடுத்தவர்களுடைய செயல்பாடுகளில் அவர்கள் ஏதும் தப்பு தவறுகள் செய்வார்களாயிருந்தால் அதை நாம் பிறரிடத்திலே அவரை பற்றி குறைகளை சொல்லித் திரிவதனால அதனால் எந்த நன்மையும் ஏற்பட போவதில்லை. அந்த பிழை செய்கின்றவர்கள் திருந்தப் போவதும் இல்லை. உண்மையாகவே அவர்களோடு இவன் அன்பு கொள்ளக்கூடியவனாக இருந்தால் அந்த பிழை செய்கின்றவரை நேரடியாக சந்தித்து அவருடைய பிழையை சுட்டிக்காட்டி அத்தகைய பிழையை செய்ய வேண்டாம், சமுதாயத்திலே உங்களுக்கு வீழ்ச்சி இருக்கின்றது, சமுதாயத்திலே உங்களுக்கு இழிவு இருக்கின்றது, அதனால் இத்தகைய பிழையை செய்கின்றவராக நீங்கள் இருக்கக்கூடாது என தனிப்பட்ட முறையிலே அவருடைய சுயமரியாதையை பாதுகாத்து அவருக்கு புத்தி சொல்கின்றவர்களாக இருப்போம் என்றால் இது ஒரு நல்ல பண்பாகத்தான் இருக்கின்றது. ஆனால் இதற்கு நேர் மாற்றமாக அவனுக்குமே தெரியாமல், பிழை செய்கின்றவருக்குமே தெரியாமல், அவர் இல்லாத போது அவரை பற்றி 4 பேரிடத்திலே குறை சொல்வது என்பது இருக்கின்றதே, இது சமுதாயத்திலே குழப்பங்களையும் பிரச்சனைகளையும் உருவாக்குமே அல்லாமல் இதனால் எந்த நன்மையும் ஏற்பட போவதில்லை. அதனால் பிறரை பற்றி புறம் பேச வேண்டாம் என்ற செய்தியைத்தான் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லியிருக்கின்றார்கள். திருமறை குர்ஆனும் கூட புறம் பேசுவதை பற்றி சொல்லும்போது அல்லாஹ் எந்த அளவுக்கு இழிவுபடுத்தி சொல்கிறான் என்றால், உனது சகோதரன் ஒருவன் இறந்திருக்கின்ற நிலைமையில் அவனுடைய மாமிசத்தை சாப்பிடுவதற்கு நீ விரும்புவாயா, அதனை நீ வெறுப்பாய் என்று சொல்லிவிட்டு புறம் பேசுவது என்பது இதைவிட அசிங்கமான அருவருப்பான ஒரு செயலாகும் என அல்லாஹ் திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான். புறம் பேசுகின்ற செயலை இறைவன் எந்த அளவுக்கு ஒப்பிட்டு சொல்கிறான் என்று சொன்னால், உனது சகோதரன் ஒருவன் இறந்திருக்கின்ற நிலையில் அவனுடைய உடலின் ஒரு பகுதியை நீ அறுத்து அந்த மாமிசத்தை சாப்பிடுவது எவ்வளவு அருவருப்பான ஒரு செயலோ அதைவிட அருவருப்பான ஒரு செயல்தான் அடுத்தவர் இல்லாத போது அவரை பற்றிய செய்திகளை புறமாக பிறரிடத்திலே பேசுகின்ற ஒரு நடைமுறை என்பதை அல்லாஹ் நமக்கு எடுத்துச் சொல்கின்றான். அதனால் நேயர்களே, அன்புள்ள சகோதர சகோதரிகளே, மாணவ மணிகளே, நாம் எப்பொழுதும் பிறரை பற்றிய நல்ல செய்திகள் பேச வேண்டுமே அல்லாமல் பிறர் செய்கின்ற குற்றங்குறைகளை அலசி ஆராய்ந்து அதை நாம் பேசுகின்ற பழக்கமுடையவர்களாக ஒருபோதும் நாம் இருக்கக்கூடாது. எப்பொழுதும் அடுத்த மக்கள் மீது நல்ல அபிப்பிராயம் கொள்கின்றவர்களாக நாம் இருக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, பிறர் இல்லாத நேரத்திலே அவரை பற்றிய நல்ல செய்திகளை நாம் பேசி பரிமாறுகின்றவர்களாக இருப்போம் என்றால் சமுதாயத்திலே இதனால் மிகப்பெரிய நன்மைகள் ஏற்பட வாய்ப்பும் இருக்கின்றது. அதே நேரத்திலே இறை வானவர்கள் அந்த நேரத்திலே நமக்காக இறைவனிடத்தில் பிரார்த்தனையும் செய்வார்கள். ஏன், ஒரு சகோதரன் இல்லாத போது அவனை பற்றிய நல்ல செய்திகளை இவர்கள் பேசிக்கொண்டிருக்கின்றார்கள் என்பதை இட்டு வானவர்கள் இறைவனிடத்திலே இத்தகைய மனிதர்களுக்காக பிரார்த்தனை புரியக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்ற இந்த செய்திகளை எல்லாம் நபிகளார் நமக்கு சொன்ன செய்திகளாக நாம் காணக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கின்றது. அதனால் நேயர்களே, அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இளஞ்சந்ததிகளே, மாணவ மணிகளே, நாம் எல்லோரும் பிறரை பற்றி அவர்கள் இல்லாத போது நல்ல செய்திகளையே பேசுகின்ற நட்பண்புள்ளவர்களாக நம்மை நாம் ஆக்கிக்கொள்ள வேண்டும். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.